குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 5th மேக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி நமக்கு வந்து 5th இங்கிலீஷ் இன்னைக்கு பார்க்கணும். இங்கிலீஷ் மேம் லீவ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் பார்க்குறோம். லாஸ்ட் மண்டே கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து டைம் லெசன் பத்தி நிறைய ஆக்டிவிட்டிஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ அதே ஆக்டிவிட்டிஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் நிறைய ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா பண்ணீங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ்லயும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஒரே நிமிஷம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இன்னைக்கான நம்மளுடைய மோட்டிவேஷனல் டாபிக் திருக்குறள். பாருங்க, எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணுடையர் என்பர் கற்றோர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணையும் எழுத்தையும் கற்றோர் என சொல்வர், இவையே ஒருவருக்கு கண் போன்றவை. கல்வி வந்து ஒருவருக்கு கண் மாதிரி. கல்விங்கிறது மாணவர்களுடைய அறிவை திறக்கும் ஒரு ஊன்றுகோல், அதாவது ஒரு எப்படி சொல்றது, திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். கல்வி செல்வம், கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கண்ணு நமக்கு 2 கண் இல்ல அப்படின்னா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? கண்டிப்பா வந்து நீங்க கேட்பீங்க, ஏன் மேம் டெஃப் அண்ட் டம்ப்லாம் இருக்காங்க, அவங்களால வந்து எந்த ஒரு செயல்களுமே கண்டிப்பா செய்ய முடியும். ஆனால் அவங்களால எதையும் பார்க்க முடியாது. அவங்க வந்து அந்த டச் அண்ட் ஃபீல்ல தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த கண் இல்லாதவர்களுடைய கஷ்டம் என்னங்கிறது கண் இல்லாதவங்கள்ட்ட கேட்கும் போதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து கண் இல்லை, கண் பார்வை, அதாவது ஒருவனுக்கு கல்வி இல்லைன்னா கண் பார்வை இல்லை அப்படிங்கிறதுக்கு சமம். ஓகேங்களா? சோ அதனால கல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணிற்கு உவமையாக சொல்லப்படுகின்றது. ஓகே, சரி, இப்ப பாடத்துக்குள்ள போலாமா? சரி, எத்தனை பேர் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வால் கிளாக் போய் வீட்டுல பாத்தீங்க? எவ்வளோ பேர் வந்து வால் கிளாக் போய் வீட்டுல வந்து டைம் எல்லாம் பார்த்து பழகிட்டு வந்தீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சாட் செஷன்ல சொல்றீங்கன்னா சொல்லலாம். இல்ல அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு கிளாக் காட்டுவேன். கிளாக்ல ஒரு சின்ன விஷயம், நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் வந்து இந்த இது காட்டல, இந்த சிமுலேஷன் இன்னைக்கு பாருங்க காட்டுறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த சிமுலேஷன் நீங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க சொன்னேன் நான் 15 நிமிஷம், அரை மணி நேரம், 30 நிமிடம், 45 நிமிடம், 3:15 மணி, 4:15 மணி, 5:15 மணி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கால்குலேஷன் இத டெசிமல், அதாவது 35 மினிட்ஸ். இப்ப வந்து 12 மணி, இப்ப 10 மணி 5 நிமிடங்கள், 10 மணி 6, 10 மணி 7, 10 8, 10 9, 10 10. எப்படி மேம் இந்த 10 10 இந்த வந்து ஒரு ஒரு டாட்ஸ்க்கும் வந்து நம்ம ஒரு ஒரு மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 1 2 3 4 5ன்னு நம்ம ஒன் ஒன் ஒன்னா இந்த ஃபுல் ரொட்டேட் ஆகி வந்தா 60 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றோம், 60 நிமிடங்கள் அப்படின்னு இல்லையா? சோ வந்து இங்க பாத்தீங்கன்னா டைம் கால்குலேஷன்ல வந்து பாருங்க, இங்க 0, இப்ப வந்து 0 0ல வச்சிருக்கோம் நம்ம. 2 3னா 0.05, 4 5. ஸோ 12 மணி 5 நிமிடம். இது எப்படி வந்து ஹார்ஸ்ல கால்குலேட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. டைம் டிவைடட் பை 60, டைம் இஸ் ஈக்குவல் டு டெசிமல் ஹார்ஸ் இன்டூ 60. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 15 நிமிடம்னு வச்சுக்கோங்க. 4:15 அப்படின்னு சொல்லுவோம். 0.25, இங்க கால், கால் மணி, அரை, அரை மணி நேரம், 3/4 மணி நேரம். இந்த நிமிடங்கள் கால்குலேஷன் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் காமிச்சேன் இல்லையா? இங்க பாருங்க 35 நிமிஷம்,
45னா இங்க முக்கால்னு வரும் பாருங்க. 0.75, 0.25, 0.30, 0.75, 0.1 வந்துரும் பாருங்க 60க்கு. 1 60 நிமிடங்கள்னா 1 மணி நேரம். ஸோ இப்ப எப்படி நிமிடங்கள் வந்து சுத்தி வந்தது, இந்த வந்து அனலாக் சுத்தி வரத பாத்தீங்களா? இது வந்து ரிவர்ஸ்ல சுத்துது. கிளாக் வந்து ரிவர்ஸ்ல சுத்துது. இது வந்து கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துறது. கிளாக்னா டைரக்டா சுத்துறது. நமக்கு வந்து சொல்லுவாங்க எல்லாரும், நீ கிளாக் வைஸ்ல சுத்துறியா ஆன்டி கிளாக் வைஸ்ல? ஆன்டி கிளாக் வைஸ்னா பின்னாடி திரும்பி பின்னாடி சுத்துறது, பின்னாடி சுத்திட்டே வருது. கிளாக் வைஸ்னா நேரா சுத்துறது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ வந்து இப்ப எப்படி இந்த மினிட்ஸ் வந்து கால்குலேட் ஆகுது? இப்ப நீங்க வந்து 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள் அப்படின்னா, எப்படி வந்து அடுத்தது 2 மணி நேரம், ஒருவேளை வந்து 120 நிமிடங்கள், 180 நிமிடங்கள், 240 நிமிடங்கள், இந்த மாதிரி நிமிடங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆக்டிவிட்டி காமிச்சா. ஓகே. இப்போ நம்மளுடைய நார்மலா வந்து அனலாக் கிளாக்ல வந்து 10 மணி 5 நிமிஷம். இதே வந்து இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன் பாருங்க. 1 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து, அதாவது மொத்தமா வந்து நமக்கு 12 hours clock, 24 hours clock. சரியா? 12 hours clock வந்து நம்மளுடைய நார்மல். 24 hours clock அப்படிங்கிறது வந்து ரயில்வே டைம். கரெக்டா? சரி. இப்ப இங்க வந்து 12 மணிக்கு அப்புறம் ரயில்வே டைம்ல 13, 14, 15, 16, 17, 18, 19, 22, 23. சோ இது வந்து ஹார்ஸ். அடுத்தது மினிட்ஸ். மினிட்ஸ்ல எவ்வளவு இருக்கு? 60. 60 நிமிடங்கள்ங்கிறது 1 மணி நேரம். செகண்ட்ஸ். செகண்ட்ஸும் 60 தான். 60 செகண்ட்ங்கிறது 1 நிமிடம். எவ்வளோ? ஒரே 1 நிமிஷம் தான் 60 செகண்ட். 1 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து 60 செகண்ட். 60 நிமிஷம்ங்கிறது 1 மணி நேரம். இப்ப பாருங்க, செகண்ட் வினாடி, நிமிடம், மணி நேரம். சோ 60 வினாடி என்பது 1 நிமிடம், 60 நிமிடங்கள் என்பது 1 மணி நேரம். சோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இது 24 மணி நேர கடிகாரத்தை குறிக்கின்றது. சோ இப்ப இங்க வந்து டைம் வந்து நீங்க எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதை கிளிக் பண்ணும்போது அங்க டைம் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும். இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு டைம் வந்து சேஞ்சஸ் நடக்காது. ஸோ என்னோட டைம் நான் வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஸோ வினாடி, நிமிடம், மணி நேரம் மூன்றத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது இது நமக்கு கிளாக் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நீங்க வந்து எப்படின்னா மூவ் பண்ணிட்டே போனீங்கன்னா 12 மணில இருந்து இது பேக் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இப்ப வந்து கரெக்டா மணி 12. 12:48, 12, 1, 12க்கு அடுத்தது 1, 1, 19, 1 35, 36, 40. இது வந்து மதியம் 12 மணிக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்? 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி தான் மிட் நைட் 12 o'clock அப்புறம் அகைன் ஏர்லி மார்னிங் 1 o'clock, 2 o'clock, 3 o'clock, 4 o'clock, 5 o'clock அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஆஃப்டர் 12 o'clock அப்புறம் நம்ம பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதியை பொறுத்து, நேரத்தை பொறுத்து பிறந்த நேரம் தேதியானது மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் 12 மிட் நைட்டுக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு நைட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்ன டேட்டு? 28/8/2025. இன்னைக்கான டேட் வந்து 28/8/2025. இன்னைக்கு நைட் பிஃபோர் 12 பிறக்கக்கூடிய குழந்தை 28ன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப ஆஃப்டர் 12 12 மணி 45 நிமிடங்களுக்கு பிறந்தா கூட அதை 29 டேட்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ வந்து பிறக்கும் நேரத்தை பொறுத்து தேதி கூட மாறுபடும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று நேரம், காலம் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ இது வந்து இட்ஸ் 11 o'clock அப்படின்னு சொல்றாங்க.
இந்த ஆக்டிவிட்டிக்கு ஆன்சர் பண்றீங்களா? லாஸ்ட் கிளாஸ் ஆன்சர் பண்ண மாதிரி இதுல எது வந்து 11 o'clock சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வால் கிளாக்ல காட்டுற டைம் என்ன? சிறிய முள் எதை நோக்கி இருக்கிறதோ, பெரிய முள் எதை நோக்கி இருக்கிறது, அது ரெண்டையும் வச்சுதான் டைம் சொல்லணும். 1:15, 4:15, 11, 9. ஸோ இட்ஸ் 11 o'clock அப்படிங்கிறது திஸ் ஒன். 9 o'clock இங்க கிளாக்ல காட்டுறாங்களா? பாருங்க கிளாக்ல இருக்கான்னு. கரெக்ட், வெரி குட். இட்ஸ் quarter past 9. Past 9. Quarter past 9 என்ன வரும்? 11 மணி வருமா? 9 மணிக்கு அப்புறமாக 1/4 மணி நேரம் கடந்து விட்டது. இட்ஸ் quarter past 4. இட்ஸ் quarter past 4. அப்ப என்ன வரும்? இப்ப நீங்க சொல்லுங்க. 9 மணிக்கு நான் சொல்லி கொடுத்தேன்ல, இப்ப இதுக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், 4:15. பாஸ்ட் அப்படின்னா அதுக்கப்புறமா. பாஸ்ட் 1. இட்ஸ் quarter past 1. இங்க 5:30, 1:15, 11:30, 4:15 எது வரும்? வெரி குட், இந்த கிளாக் வரும்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், சூப்பர். பாஸ்ட் 5. இந்த ஆப்ஷனா? சூப்பர், வெரி குட். ஸோ இப்போ உங்களுக்கு டைம் பார்க்கறதுக்கு சொல்றதுக்கு 11:30. சூப்பர். பாஸ்ட் 5. 5:30. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இதுவா இதுவா? ஸோ நீங்க டைம் கரெக்டா பாருங்க, சொல்லுங்க. எனக்கு எல்லோ வருமா ரெட் வருமா கன்ஃபியூஸா இருக்கு. ஸோ எனக்கு நீங்க எல்லோவோட டைம் என்ன, ரெட் வந்து கரெக்டா தப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ரெட் சொல்றீங்க. அப்ப எல்லோவோட டைம் என்ன? எல்லோ இஸ் 4:30. பட் அந்த லைன் வந்து உங்களுக்கு 4க்கும் 5க்கும் நடுவுல இருந்ததுனால லைன் ஆனது 4க்கும் 5க்கும் நடுவுல இருந்ததுனால 4ஆ 5ஆன்னு நமக்கு டவுட் வந்துருச்சு. கரெக்டா? எஸ். பாஸ்ட் 10 இது வந்து 10:30. half past 10 இது வந்து 1:15, 9, 5:15 என்ன வரும்? past 4, half past 4. சூப்பர், சூப்பர், வெரி குட். ஸோ ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணிடலாமா? பாருங்க. எல்லா ஆன்சர்ஸுமே என்ன பண்ணிருக்கோம்? கரெக்டா சொல்லிட்டோம். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்ட் இல்லையா? சூப்பர். இப்ப நமக்கு வந்து டைம் பார்க்கறதுக்கும் இதுக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, ரயில்வே டைமும் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும். ஸோ இப்ப இந்த டைம் ஷோ பண்ணுதுங்கிறதையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில சம்ஸ் பார்க்கலாம். சரியா? அது போர்டுல போயிடலாம் அந்த சம்ஸ்க்கு. இங்க என்ன டைம் காட்டுது? 5 மணியா, 3 மணியா, 4 மணியா, என்ன டைம்? இட்ஸ் 5 o'clock. What time does the clock show? 7 o'clock. Super. அடுத்தது இது என்ன டைம் ஷோ பண்ணுது? 6 ஆ 12 ஆ? 6 o'clock. Super. What time does the clock show? 9 o'clock. Very good. So இப்ப clock பார்க்க பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Three o'clock.
10 o'clock. Superb. 2 o'clock. 8 o'clock. Yes, correct. 11 or 10 ah? 11 o'clock. 1 o'clock. Yes. 12 o'clock. வெரி குட். ஸோ டைம் எல்லாமே வந்து ஈஸியா சொல்றதுக்கு பழகிட்டீங்க. எல்லா ஆன்சர்ஸும் கரெக்ட். ஓகேவா? சூப்பர். சரி, இப்ப நம்ம சில கொஸ்டின்ஸ் வந்து உங்க புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு சம்ஸ், இப்ப இந்த ரயில்வே டைமும் நம்மளுடைய இந்த நார்மல் டைமும் வச்சு சில சம்ஸ் வந்து பார்க்கணும். சரிங்களா? அதை இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பார்த்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ செஷன் இருக்கு. அது வந்து லாஸ்டா நம்ம வந்து பார்க்கலாம். கடைசியா எம்சிக்யூ செஷன் பார்த்துக்கலாம். நம்மளுடைய எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து இப்ப பார்க்கலாம். அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 hours 30 minutes plus 2 hours 50 minutes அப்படின்னு அடிஷன் எப்படி பண்ணுவீங்க, சப்ராக்ஷன் எப்படி பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு. சரியா? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது போர்டுல பார்க்கலாம். ஓகேங்களா? அடிஷன். சரிங்களா? ஃபோர் ஹவர்ஸ் 30 minutes plus 5.1. 4 hours 30 minutes plus 2 hours 50 minutes. ஓகேவா? இதான் கொஸ்டின். சரி, இப்போ நம்ம நார்மலா வந்து கன்வர்ஷன் மெத்தட் எல்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா? மீட்டர், கிலோ, கிலோகிராம், கிராம், மீட்டர், கிலோமீட்டர், அதெல்லாம். ஸோ அதே மாதிரி இது ஹார்ஸ் அண்ட் மினிட்ஸ்ல எப்படி வந்து கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வந்து இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 hours 30 minutes 50 minutes அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறதா இங்க நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஒரே நிமிஷம். எப்படி வந்து டைம் வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கறதான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. 0 0 ஒரு நிமிஷம் வேற பென் எடுத்துக்கிறேன். 4 hours 30 minutes. இப்போ வந்து இங்க வந்து என்னது 4 hours 30 minutes 2 hours 50 minutes இல்லையா? அப்ப 5 வந்து 8, 4 plus 2 வந்து 6. இப்ப ஆக்சுவலி இதை ஆட் பண்ணா 680 அப்படின்னு நமக்கு கிடைக்குது இல்லையா? சரி, இப்ப நம்ம 6 மணி நேரம் 80 நிமிடங்கள்னு நம்ம இத சொல்ல மாட்டோம். ஏன்னா 60 நிமிடத்துக்கு மேல போயிட்டாவே அது வந்து 1 மணி நேரத்தை கிராஸ் பண்ணிடும். கரெக்டா? One hour is equal to 60 minutes. கரெக்டா? So அப்போ நம்ம
சோ இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா 1 hour இஸ் ஈக்குவல் டு 60 minutes. அப்போ இங்க என்ன இருக்கு? 80 minutes இருக்கு. அப்போ 1 hour 20 minutes. அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 வந்து இதுல ஆட் பண்ணும், ஹார்ஸ்ல ஆட் பண்ணும். அப்ப இது 7 hours 20 minutes அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? சோ அந்த ஹாரை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மினிட்டை வந்து ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த மணிய ஹவர்ஸ்ல கொண்டு போய் ஆட் பண்ணிட்டு கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? சோ இப்ப அடுத்தது 4 hours 50 minutes plus 2 hours 30 minutes. ஓகேவா? Four hours 50 minutes plus 2 hours 30 minutes. ஸோ எப்பவுமே ஹார்ஸ் அண்ட் மினிட்ஸ் வந்து கம்பல்சரி போடணும், இல்லைன்னா வந்து மார்க்கே வராது, 0 போட்டுடுவாங்க. ஸோ இதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? 4 hour 50 2 hour 30. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 hour 30 இதே ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் பார்த்திருக்கோம். சரி, ஓகே, இந்த கணக்கு விட்டுடுங்க. அடுத்த சம் பாருங்க. 3 hours 45 minutes 1 hour 35 minutes. So 0 1 4 plus 3 7 plus 1 8. இங்க 4 hours 80 minutes. இப்போ இந்த 80 நம்ம என்ன பண்ணுவோம்? 1 மணி நேரம் 20 மாத்துவோம் இல்லையா? அப்ப இது என்ன ஆகும்? இதனுடைய ஆன்சர் 5 hours 20 minutes அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சோ எப்பவுமே நிமிடங்கள் தனியாவும் நேரம் மணி நேரம் தனியாவும் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா அந்த நிமிடங்களை மணி நேரத்திற்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அதை வந்து மணி மணித்துளிகள்ல ஆட் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு குட்டி எம்சிக்யூ இந்த லெசன்ல இருந்து பார்க்க போறீங்க. ஈஸியா இருக்கும். எல்லாரும் ஆன்சர் நீங்க தெரிஞ்சா சாட் செஷன்ல கூட பண்ணுங்க. ஸோ நீங்க மண்டே பார்க்க வேண்டிய எம்சிக்யூவை இன்னைக்கே பார்க்குறீங்க. இது ஜென்ரல் எம்சிக்யூ தான். இந்த லெசனே உங்களுக்கு ஜென்ரல் லெசன் தான். ஸோ அதனால ஒன்லி கொஷின்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ் மட்டும்தான், தமிழ்ல இருக்காது. ஸோ நான் தமிழ்ல உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லிடுறேன். வாட் இஸ் த ரயில்வே டைம் ஈக்குவலண்ட் ஆஃப் 11:35 PM? PM நம்மளுடைய 11 மணி 35 நிமிடங்களுக்கு ஈக்குவலண்டான ரயில்வே டைம் என்ன? ஏஎம் கிடையாது, பிஎம் சொல்லியிருக்காங்க. கரெக்டா வந்து பாருங்க. நம்பர் 2, கன்வெர்ட் 1640 நார்மல் டைம். இது ரயில்வே டைம்ல கொடுத்துருக்காங்க. இத நார்மலுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ரயில்வே டைம் ஈக்குவலன்ட் டு 9:18 PM? PM என்ன வரும்? AM கிடையாது, PM. What is the railway time equivalent to 9:18 PM? What is the railway time equivalent to 9:18 PM? AM கிடையாது, PM. அடுத்த question. Convert 2:25 AM to railway time. கன்வெர்ட் பண்ணுவோமா? AM PM மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட நார்மல் டைம் வந்து 12 hours clock. ரயில்வே டைம் 24 hours clock. ஸோ 12 hours clockல தான் AM PM.
24 hours clockல மதியானம் 12 மணி தாண்டியாச்சுன்னா 13, 14, 15, 16, ராத்திரி 12ங்கிறது 24 மணி நேரம். ஹிண்ட் நான் கொடுத்துட்டேன். ராத்திரி 12ங்கிறது 24. திருப்பியும் வந்து ரயில்வே டைமும் 1, 2, 3 தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம டைமும் 1, 2, 3 தான் ஸ்டார்ட் ஆகும். நம்மளோடது நள்ளிரவு 12 மணிக்கு அப்புறம் விடியற்காலை 1 மணி. ரயில்வே டைமும் 1 மணி தான். சோ அப்ப என்ன பண்ணுவீங்க? AM என்ன பண்ணுவீங்க? How many minutes are in 2 hours? 1 மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடங்கள்? அப்பொழுது 22 மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடங்கள்? 6வது கேள்வி. Movie starts at 3:45 p.m. and lasts for 2 hours 30 minutes. What time will it end? 3 பண்றாங்க 2.5 மணி நேரம் படமா எத்தனை மணிக்கு முடியும் கேக்குறாங்க. எத்தனை மணிக்கு முடியும்? 3:45 கூட 2.5 மணி நேரத்தை ஆட் பண்ணி இங்க வந்து நம்மளுடைய 12 hours clock தான் சொல்லியிருக்காங்க கொடுத்திருக்காங்க. How many seconds are in 5 minutes? 1 நிமிடத்திற்கு எவ்வளவு செகண்ட்ஸ்? இன்டு 5 போடுங்க. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு செகண்ட்ஸ்? 60, 80, 100 எவ்வளவு செகண்ட்ஸ்? இன்டு 5 போடுங்க. A clock strikes 4 times in 4 seconds. How many times will strike in 1 minute? அதாவது 4 டைம் 4 செகண்ட்க்கு வந்து ஸ்ட்ரைக் ஆனா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு? ஒரு நிமிஷங்கிறது எவ்வளவு செகண்ட்? அப்போ அது சொல்லிடுவீங்க ஆன்சர். ஒரு நிமிஷங்கிறது எவ்வளவு செகண்ட்? 100 செகண்ட், 200 செகண்ட், 300 செகண்ட், எவ்வளவு செகண்ட்? அந்த செகண்ட்ஸ் தெரிஞ்சா ஒரு நிமிஷத்துக்கு இந்த கிளாக் எவ்வளவு டைம் ஸ்ட்ரைக் ஆகும் தெரிஞ்சு. ஸோ எக்ஸாக்டா நான் சொல்ல மாட்டேன், க்ளூ தான் கொடுப்பேன். How many hours in 180 minutes? 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிஷம் தெரிஞ்சதுன்னா கால்குலேட் பண்ணிடலாம். டிவைடட் பை தட் திஸ் நம்பர் 180 டிவைடட் பை 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷமோ அது. Convert 6 AM to railway time. 6 AM to railway time. ஹோப்ஃபுல்லி 10 கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர்ஸ் கரெக்டா பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம நியூ லெசன் பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா? இது ஒரு ஜென்ரல் லெசன், ஜென்ரல் டாபிக். எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம். வெரி குட். ஸோ இதே மாதிரி வந்து அட்டன்டிவா இருங்க எல்லா கிளாஸ்லயுமே. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒரு நியூ லெசன் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டவுட்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.